தேர்தல் அலை மாதிரி ஓட்டு போடுற அன்னைக்கு ஒரு அலை வீசிச்சு. அப்படி வேகமா வந்தாங்க. அப்படி வேகமா வந்தது என்ன காரணம் அப்படின்னா, ஸ்டாலினுக்கு ஆதரவா வரல. ஐயோ நம்ம ஓட்டு போடாம போய் கடைசியில் ஸ்டாலின் வந்துடக்கூடாது, நம்ம எல்லாரும் ஓடி வந்து ஓட்டை போட்டுருந்தோம், ஸ்டாலின் மட்டும் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி 69% மக்கள் 69% மக்கள் இந்த திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, இந்த ஸ்டாலின் குடும்ப ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு அவ்வளவு கோபமா வந்து போட்டுருக்காங்க. ஆனா இவர் பேசுறாரு 34% விஜய் வாங்கியிருக்காரு. விஜய் 34% சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எம்ஜிஆர் வந்து பெரிய சர்வசக்தி வாய்ந்தவர் மாதிரி இந்த தமிழ்நாட்டை ஆண்டவர். அவருடைய கட்சி ஆரம்பிச்சு முதல் எலெக்ஷன்ல வாங்கின ஓட்டு 31% தான். இவர் அவரை விட கூட வாங்கியிருக்காரு, 3%, 34% வாங்கியிருக்காரு. அதனால விஜய் பெற்ற வெற்றி வந்து மகத்தான வெற்றி. அவர் நினைக்க மாதிரி 34% வாங்கியிருக்காரு. 66 மக்கள் இருக்கு எதிர்ப்பு இருக்க கிடையாது. ஏன்னா அவருக்கு வரைக்கும் ஆளவே இல்லையா. அவர் ஃபர்ஸ்ட் ஆள்றாரு. திமுக தான் எதிர்ப்பு ஓட்டு. என்ன ஓட்டு? 69 திமுக ஓட்டு. ஆனா விஜய்க்கு 34% ஆதரவான ஓட்டு. ஏன்னா அவர் இது ஆண்டது கிடையாது. அவர் எதிர்பார்த்து ஒரு 34% பேர் போடுறாங்க. இவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் இல்லை. ஆனா இன்னைக்கு தேர்தல் நடந்தால் விஜய்க்கு வரக்கூடிய ஓட்டு 70% மேல இருக்கும். எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது எப்படியா 70% மட்டும் என்ன 1.5 மாசம் ஆண்டிருக்காரு, சட்ட ஒழுங்கு வேற தெரியலன்னு எல்லாம் டெய்லி பேப்பர்லையும் டிவிலையும் சொல்லி கிடக்கும். அது எப்படியா நீங்க 70% ஓட்டு கூடிடும் அப்படின்னா காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல் இயற்கை கண்ணு வளங்கள் கல் மண் இதெல்லாம் வெட்டி அப்படியே லாரி வந்து ரயில் மாதிரி போய்கிட்டே இருக்கு. கேரளாவுக்குள்ள போய்கிட்டே இருக்குங்க. நீங்க போய் இன்னும் பார்த்தா பாராட்டர்ல பார்க்கலாம். எவ்வளவு நாளைக்கு முன்னாடி விஜய் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறது வரைக்கும் அத்தனை லாரிகள் ரயில் மாதிரி போய்கிட்டு இருந்தது. எதை ஏற்றிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்க தென்காசி பகுதியில் இருக்க மலைகளை உடைச்சி மண்ணை அள்ளி கேரளா கொண்டு போயிட்டு இருக்காங்க. துரோகின்னு ஒரு அமைச்சர் கனிம வளத்துறைக்கு போட்டாரு விஜய். ஒரு அமைச்சர் பெரிய பையன் தான், சின்ன பையன் தான். இவங்களை மாதிரி இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, உண்மையே தெரியாது, இவங்களுக்குலாம் ஆளெல்லாம் தெரியாது. நம்ம திமுக கட்சிக்காரங்க பேசிட்டு இருக்காங்களா, சரி ஆள தெரியாது, கரெக்ட். நம்மளை தெரியும். என்ன செஞ்சாரு தெரியுமா? வந்தாரு ராத்திரி தூங்க கூட இல்லை. வந்தாரு சாப்பிடல. 2 மணி 3 மணி வரைக்கும் செக் போட்டு உட்கார்ந்தார். எல்லா குவாரியும் பார்த்தாரு. போய் தென்காசி பகுதிகளில் மட்டுங்க 75 குவாரியை சீல் வச்சுட்டாருங்க. அன்ஆதரைஸ்டு குவாரிகள். அரசு அனுமதி பெற்றதுக்கும் அதிகமான அளவு கனிம வளங்களை வெட்டியிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மலையவே அளிக்கிறானுங்க.